வணக்கம். I am Vasanthkumar from Thedi. VVK கெமிஸ்ட்ரி கிளாஸ் இதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் நடந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது பிஜி பாலி டிஆர்பி சிலபஸ், பிஜி பாலி டிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். 2 டெஸ்ட் முடிஞ்சிச்சு. சண்டே நாளைக்கு, அதாவது 21ஆம் தேதி நாளைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் 3 நடக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஸ்டின்ஸை பற்றி நல்லா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு சார், இன்னும் நிறைய நாங்கள் படிக்கணும், கொஸ்டின்ஸ் புதுசாக இருந்துச்சு, நியூவாக இருந்துச்சு, அதான் அந்த டாப்பிக்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நோட்ஸ் இல்லை, ப்ளஸ் நான் இன்னும் படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகிற எக்ஸாமுக்கு, அதாவது எந்த எக்ஸாம், அதாவது நம்ம சொல்லுவோம் என்ன எக்ஸாம் வரப்போகுது, இப்போ தான் பிஜி முடிஞ்சிருக்கு, என்ன எக்ஸாம் வரப்போகுது நம்ம நினைப்போம். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம எய்ம் வந்து டீச்சர் என்ன டீச்சரு, கெமிஸ்ட்ரி டீச்சர். நம்ம வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் நம்ம மாற போகிறோம். அதான் நம்ம எய்ம். அல்லது ஒரு லெக்சராக ஆகணும், ஒரு எய்ம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன தேவை, ஒரு 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 கேப் இல்லாமல் கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டே இருக்கணும். அதாவது பிஜி சிலபஸோ இல்லை பாலி சிலபஸோ அல்லது டிஎன்எஸ் செட்டு, இந்த இதை நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதைதான் ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக வரத்தம்போது கண்டிப்பாக செட்டு வரப்போகுது. அதுக்கடுத்து நம்ம வரப்போ ஆல்பம் பிளான் தெரிஞ்சுக்கோங்க, பாடி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பாடி வரும்னு சொல்லிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியும், கண்டிப்பாக பாடி வரும்னு சொல்லி நிறையா கோச்சிங் கிளாஸஸில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம படிக்கிற நம்ம சப்போஸ் இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் பிஜி எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாலும் நெக்ஸ்ட்டு வந்து வேறு வழி அவ்வளோ முடிஞ்சிச்சு. அதை வந்து நம்ம யோசித்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அடுத்து வர போகிற எக்ஸாம்பிள் பாலியாக இருக்கலாம், இல்லை டிஎன் செட்டாக இருக்கலாம், இல்லை அடுத்து வரப்போகிற பிஜியாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கோலுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு படித்து அதை வந்து இந்த கோலை வந்து நம்ம அடையணும். ஸோ நீ எக்ஸாம் வராது, நீ பிஜி வர்றதுக்கு 2027 தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருக்கட்டும், வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு வந்து வேறு வழி தெரியலை, அதனால் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருந்து நம்ம எஃபோர்ட் போட்டு படித்தா மட்டும் தான் செய்ய முடியும். அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மற்றவங்க சொல்ல கேட்டு அது வராது இது வராதுன்னு சொல்லி சொல்கிறத கேட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் உட்காந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு புலம்பல் தான் செய்வோம். வேறு வழி நம்மளுக்கு கிடையாது, வேறு சோர்ஸ் நம்மளுக்கு கிடையாது. புலம்பல் மட்டும் தான் மிஞ்சும் ஆஃப்டர் எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பிளானில் தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, முன்னாடி நாங்கள் என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பிஜி பாலிடெக்னிக் சிலபஸ் கம்பைன் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பேஜாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு கெமிஸ்ட்ரி பேட்சுக்கு 2 டெஸ்ட் முடிஞ்சு 3வது டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம மாடல் டெஸ்ட்டை போட்டோம். மாடல் டெஸ்ட்டை போட்ட பிறகு நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 37-40 மெம்பர்ஸ் இருக்காங்க டெஸ்ட் பேஜில். ஜாயின் பண்ணுறது கேட்டுட்டே இருக்காங்க. அதை வந்து வேறு பேஜாக போகிற ஐடியாவில் இருக்கும் நாங்கள் வந்து. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நாங்கள் வந்து இப்போ டெட் எழுதி நாங்கள் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெட் எழுதி நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு அவலாக இப்போ கரண்ட், அதாவது டிஆர்பி போர்ட்லேருந்து நம்ம கரண்ட்டாக எதிர்பார்க்குற நியூஸ் பார்த்தா டெட் நியூஸ் எப்போ வரும், டெட் ரிசல்ட் எப்போ வரும், அதை நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் கிடையாது, ஒரு 3 or 4 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். அது வந்து இந்த மார்க் கிரெடிட் சொல்கிறாங்க, 75 or 80 சொல்கிறாங்கல்ல, எதுவோ இது 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். 75 வந்தாலும் வரலாம்,
70 இல்லை 82 தான், அது மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு 82 வந்தாலும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக 1 வீக்கில் ரிசல்ட் வரும் சொல்லி ஒரு நம்பத்தை வந்து வட்டாரத்தில் வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் வைக்கிறதுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா அவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிக்கணும், அந்த பிளான் தான் இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து டேட் தள்ளி போடாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டில் வச்சு முடிச்சாங்க. டேட் தள்ளி போடவே இல்லை. அவங்க வந்து அதே மாதிரி அவங்களோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா யூஜிடிஆர்பியை எலெக்ஷனுக்குள்ளே வச்சு முடிக்கிறது தான் அவங்க வேலையாக இருக்கும். அதனால டெட் ரிசல்ட் எப்போ வருதோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து வித்த 1 வீக்ல ஆர் 2 வீக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வர வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அனுபவம் இருக்கு, கண்டிப்பாக வருவாங்க, வைப்பாங்க. எலெக்ஷன்னால கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க, அதில் மாற்றம் கிடையாது. ஸோ அதனால யூஜிடிஆர்பிக்கும் நாங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இந்த யூஜிடிஆர்பி ஆகட்டும், கனெக்ட் பண்ண போகிற யூஜிடிஆர்பி ஆகட்டும், கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிஜி பாலி டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், ரெண்டுமே வெரி லோ ப்ரைஸ். ஃபீஸ் வந்து டெஸ்ட் பேஜ் ஃபீஸ் வந்து வெரி வெரி லோ ஃபீஸ். மற்ற எந்த சென்டர்லையும் வாங்காத ஃபீஸ் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் வித் குட் ஒரு நல்ல கொஸ்டினோட நாங்கள் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டரையும் நாங்கள் ஃபாலோ பண்ணலை. கோச்சிங் சென்டரில் எந்த ஒரு கோச்சிங் சென்டரை நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா புக்கை கேதர் பண்ணி, ஸ்டாண்டர்ட் புக்கை கேதர் பண்ணி அந்த புக்கில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கொஸ்டின்ஸ் ஃப்ரம் புக்கு தான், எந்த கோச்சிங் சென்டரும் கிடையாது. நோ கோச்சிங் இன்ஸ்டியூட். அது வந்து மெயின், இது மெயின். ஓகேங்களா? எந்த கோச்சிங் நாங்கள் ஃபாலோ பண்ணல, ஒன்லி ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டின். அதனால தான் மாடல் டெஸ்ட்டும் சரி, டெஸ்ட் நம்பர் 2வும் சரி, நல்ல ஃபீட்பேக் வந்ததுக்கு காரணம். டெஸ்ட் நம்பர் 3 அப்போ தான் இருக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில், அதாவது பிஜி பாலி டெஸ்ட் பேஜ் அல்லது யூஜி டிஆர்பி டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 915150252410 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கவனிக்கலாமா, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் அமௌண்ட் அதில் வந்து சொல்லப்படும். உங்கள் ஃபீஸை பற்றி கேட்கணும்னா அதில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் ஆரம்பித்து மாடல் டெஸ்ட் யூஜிடிஆர்பி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னொரு அடுத்த டெஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆஃப்டர், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட் மொத்தம் யூஜிடிஆர்பியில் 10 யூனிட் இருக்குது. அப்போ 30 டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து யூனிட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து தனி பேஜ் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தனி பேஜ் தான் நடக்கும். ஸோ உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா டெட்டு கிளியர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை சார் டெட்டு வராது, நான் டெட் எழுதலை அப்படின்றவங்க கண்டிப்பாக நினைஞ்சிடலாம். நீங்கள் பிஜிடிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக்ஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக என்ன வரப்போகுது அப்படின்னா செட் எக்ஸாம் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். இது தவிர்த்து என்ன வரும் அப்படின்னா பாலி வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தான் எனக்கு பிஜி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ செட் எக்ஸாம் வராது, அதாவது பாலி எக்ஸாம் வராது, பிஜி எக்ஸாம் வராது, செட் எக்ஸாம் வராது, எலெக்ஷனுக்கு போட மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டே உட்கார வேண்டியதுதான். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே படிச்சுட்டு போங்க. நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பிஜி எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து நிறைய ட்ராபேக். மேஜர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா சைக்காலஜி இருக்கணும், இருந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா உட்காந்து மேஜர் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் உட்காந்து சைக்காலஜி படித்தா கூட போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி, ஏன்னா நியூ சிலபஸ்ஸு ஸோ முன்னாடியே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச மேஜர் சப்ஜெக்டை எல்லா யூனிட்டையும் நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். அது
பிஜி ஆகட்டும், பாலி ஆகட்டும், செட் ஆகட்டும், இல்லை யூஜிடிஆர்பி ஆகட்டும். யூஜிடிஆர்பி அதுவும் 10 யூனிட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணி எதையுமே படித்தா படித்தா மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்ரூவ் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மற்றவங்க சொல்ல கற்றுக்கிட்டு எக்ஸாம் வராது, எலெக்ஷன் இருக்கு, எக்ஸாம் போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மற்றவங்க சொல்ல கேட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து செய்ய முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேரோட குட் ஃபீட்பேக்னால, நல்ல ஒரு ஃபீட்பேக்னால தான் இந்த டெஸ்ட் பேஜ் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கிறவங்களும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லித்தரலாம். இந்த கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கு, ப்ராப்பராக டெஸ்ட் வைக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லி நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ஓன் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா, ஓன் மெட்டீரியல் இருக்குது சார், என்னோட மெட்டீரியல் இருக்குது சார், டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் சார்ன்றவங்க இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் எங்களுக்கு மெட்டீரியல் இல்லை சார் அப்படின்றவங்க நம்மகிட்ட வந்து மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு நிமிஷம், பாலிக்கும் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. யூஜிடிஆர்பிக்கு நான் மெட்டீரியல் ப்ரிவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பாலிக்கு வந்து அந்த 12 யூனிட்டுக்கும் மெட்டீரியல் இருக்குது, ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். யூஜிடிஆர்பி மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் எக்ஸாமுக்குள்ளே நாங்கள் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ பாலி வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் பாலி மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்லேயுமே நான் வாங்கலை. அந்த கொஸ்டின் பேங்க் சரி எந்த இன்ஸ்டியூட்லையும் வாங்கலை. எங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் புக்கிலேருந்து நம்ம என்ன தேவையான கண்டென்ட் இருக்கோ, என்ன நம்ம தேவையான கண்டென்ட் எதுவோ அதை நாங்கள் எடுத்து அனுப்பிட்டுருக்கோம், மெட்டீரியலாக போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெட்டீரியல், பாலி மெட்டீரியல் அண்ட் யூடிஆர் மெட்டீரியல் ஆல்சோ நான் புரிவ நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்தளவுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் வந்து எங்கள் இந்த கோச்சிங் டெஸ்ட் பேஜில் இருக்குது, கோச்சிங் கிளாஸில் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி உங்களோட சக்ஸஸை வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி எக்ஸாம் வந்த பிறகு எக்ஸாம் ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ்ன்ற வார்த்தை நீங்கள் உச்சரிக்க முடியாது. ஸோ முன்னக்கூடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை குட்டாக வச்சுக்கோங்க, நல்லா ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 9150252410 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டெஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸோ இல்லை மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். வேறு எதுவும் டீட்டெயில்னா நீங்கள் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நல்லா பண்ணுங்கள், படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து எக்ஸாமுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸாம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எக்ஸாம் வரும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எக்ஸாம் முன்னாடி நமக்கு வந்து ரெடி ஆகிடணும். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.